வணக்கம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெண் குழந்தை வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் மனசும் பயத்திலையும் பதட்டத்திலையும் இருக்குது. கோவையில் 10 வயது சிறுமி குழந்தைய கடத்தி கொண்டுட்டு போய் ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. அதுவும் பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்ச செயல் இது. இதெல்லாம் பார்க்க போகும்போது கண்டிப்பாக பெண் குழந்தை வச்சிருக்கக்கூடிய எல்லாருடைய மனசும் பதறும். என் வீட்லேயும் பெண் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. சரி, இதுக்கு என்னதான் பண்றதுக்கு அப்படின்னு பார்க்க போகும்போது மீடியாக்கள்லையும் மற்ற இடத்துலையும் இதுக்கு காரணம் முன்னாடி இருந்த ஏடிஎம்கே தான் காரணம், இல்லை இப்போ புதுசாக வந்திருக்க டிவிகே கட்சி தான் காரணங்கிற மாதிரி விவாதங்கள் போயிட்டு இருக்குது. உண்மையிலேயே இந்த மாதிரியான பிரச்சனை திரும்பி நடக்காம இருக்கிறதுக்கு என்னங்கிற மாதிரியான பேசு பொருளை யாரும் எடுக்கிறதா தெரியல. உண்மையிலேயே இது நடக்காம இருக்கணும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், குறிப்பா குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். இதை செய்யணும்னா தண்டனைகள் கடுமையா இருக்கணும். கடுமையா நம்ம சொல்றது அவனை அரெஸ்ட் பண்ணி ஒரு 7 வருஷம் ஜெயிலில் போட்டு 2வது வெளியே தள்ளுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா மரண தண்டனை இதுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரியான கொடும் செயலை செய்யக்கூடியவனுக்கு மரண தண்டனையை கண்டிப்பா கொடுக்கணும். விசாரிச்சு அந்த குற்றத்தை செய்த அந்த நபரை மரண தண்டனை கொடுக்கணும். அதுவும் உடனடியாக கொடுக்கணும். இதுக்கு இன்னொரு 10 வருஷம் 12 வருஷம் தாண்டி தேவையே இல்லை. உடனடியா இதுக்கான தண்டனையை கொடுக்கணும். இது மட்டும் இல்லாம அவனுக்கு மட்டும், அந்த குற்றத்தை செஞ்ச அவனுக்கு மட்டும் இல்லாம அவன் குடும்பத்துக்கும் தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இதை நம்மளால மாற்ற முடியும். ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, குடும்பம்னா அவங்களுக்கு அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க மகன் எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இந்த மாதிரி எதுவும் கொடுக்காம நம்ம மாநிலத்துக்குள்ளேயே அவங்கள அகதிகளாக மாற்றணும். ஏன் அது எப்படி ஒருத்தன் பண்ண தப்புக்கு அவன் குடும்பத்தை எப்படி நம்ம தண்டனை கொடுக்க முடியும்னா, இந்த குழந்தைகளுக்கு 10 வயசு குழந்தைய இழந்த அந்த பெற்றோரோட இதே மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. அந்த பெற்றோரோட மனசு இவ்வளவு வலிக்கும். அந்த குடும்பத்தை மொத்தமும் இது பாதிக்குதுல. அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கும் நம்ம தண்டனைன்னு ஒண்ணு கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றம் செய்யக்கூடியவனுக்கு இதனால நமக்கு மட்டும்தான பிரச்சனை, நாளைக்கு நமக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பாங்கிறத தாண்டி நம்ம குடும்பமும் இதுல தண்டனைக்கு வரும், நம்ம குடும்பமும் இதுல அசிங்கப்படுவாங்க, நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை நாளைக்கு எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியாகுங்கிற ஒரு எண்ணம் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி தவறு செய்ய துணிறவங்க அதை பத்தி யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பமும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களை சொல்லி வளர்ப்பாங்க. இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கு, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தவறுன்னு சொல்லி வளர்க்கறதுக்கான சூழ்நிலை உருவாகும். அதனால தண்டனைகள் கடுமைங்கிறது குற்றம் செஞ்ச இந்த மாதிரி கொடூர செயலை செய்யக்கூடியவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரி ரேஷன் கார்டோ ஓட்டர் ஐடியோ எந்த உரிமையும் கொடுக்காம அவங்கள அந்நியப்படுத்தி விடணும். அதே நேரத்துல தான் இதுக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கான வழியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு மனிதத்தன்மை இல்லாம ஒரு மிருக குணம் இருக்கவனா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ண முடியும். அந்த மிருக குணம் அவனுக்கு எங்க இருந்து வருதுன்னா போதைப் பொருள்ல இருந்து வரும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரியான ஒரு கொடூர செயல்ல ஈடுபடக்கூடிய எல்லாருக்கும் அவன் போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பாங்கிற மாதிரியான 80% பேர் போதைப் பொருட்கள் பயன்படுத்திருப்பாங்க. நமக்கு நல்லாவே தெரியும். போதைப் பொருள்லாம் வெறும் கஞ்சா சாராயம் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம சொல்றோமே தவிர இந்த போதைப் பொருளை தமிழகத்துல இருந்து மாற்றாம ஒழிக்காம போதையில்லா ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்காம இந்த உளவியல் ரீதியா இந்த இந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம கொடுக்காம இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆண் சமூகம் மொத்தமே போதைப் பொருட்களுக்கு அடிமையாட்டி இருக்கக்கூடிய இந்த சூழலை நம்ம மாற்றணும். இதுக்கான வழிவகையை நம்ம செய்யணும். போதையில்லா தமிழகத்தை நம்ம உருவாக்குறதுக்கான வழிவகையை நம்ம செய்யக்கூடிய நேரம் இதுதான். அது மட்டும் இல்லாம அடுத்தது எந்த உளவியல் ரீதியாக அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, பெண்களை போதை, அதாவது மோகப் பொருளாக காணிக்கக்கூடிய இந்த சினிமாக்கள் மூலமாக பெண்களை போதைப் பொருளாகவும் மோகப் பொருளாகவும் காட்டக்கூடிய சினிமானா வெறும் படங்களை மட்டும் நான் சொல்ல வரல, சின்ன சின்ன காட்சி ஊடகங்கள் எல்லாமே நிறைய சேனல்கள்ல தகாத வார்த்தைகளை பேசுறதும், கொச்சையான பெண்களை பத்தி இழிவா இல்ல அவங்கள ஒரு போக பொருளா பேசுறதுங்கிறது வழக்கமாயிட்டு. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நம்ம மாத்தணும். இதை ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தா மட்டும்தான் உளவியல் ரீதியான மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் செய்யறதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும்? இவ்வளவு நாள் ஆட்சி அதிகாரத்துல இருந்த மற்ற கட்சிகளோ இல்ல புதுசா இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த தாவேக்கா அரசோ என்ன செய்யணும்? இதெல்லாம் செய்யணும்னா முதல் ஒரு கமிட்டி போடுங்க. அந்த கமிட்டியில மனித உரிமை ஆணையர் இருக்கட்டும், மகளிர் சங்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கட்டும், சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கட்டும், இதெல்லாம் கூட தமிழ்நாட்டுல எத்தனையோ இதே மாதிரியான குழந்தைகளையும் பெண்களையும் இந்த மாதிரியான கொடூர செயலுக்கு பலி கொடுத்த அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த தாய்மார்களையும் உள்ளடக்கி ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி அடிப்படையில் பெண்களுக்குடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வை எடுத்து அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த தண்டனைகளையும் இந்த நடைமுறைகளையும் உடனடியா செயல்படுத்தணும். இதுதான் இந்த தமிழக அரசு, அதாவது முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய மிக முக்கிய கோரிக்கை. இதை தயவு செய்து ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா அரசியல் ரீதியாக இந்த ஒரு கொடூர செயலை பிரிச்சு எடுத்து கொண்டு போகாம இதுக்கான தீர்வை எட்டக்கூடிய வகையில எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இதுக்கான தீர்வை எட்டுனா மட்டும்தான் நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க பாதுகாப்பா இருக்க முடியும், நமக்கும் மனசு நிம்மதியா இருக்க முடியும். அதனால தயவு செஞ்சு தமிழக முதலமைச்சர் அவர்கள்
இதற்கான ஒரு முழு ஏற்பாடை நீங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு முன்ன வைக்கிறேன்.